ஜனநாயகத்தை ஜனநாயக படம் வெளியீட்டு மூலம் மீட்டெடுத்து கொடுத்த மகான் விஜயின் ஜனநாயக போராட்டம் மாபெரும் வெற்றி. அதனால் ஜனநாயக திரைப்படம் வெளியீடு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மீட்டெடு ஒரே கல்லிலே 2 மாங்காய் அடித்து காட்டிய மாபெரும் சரித்திர சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் விஜய்க்கு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்ன நாம சொல்றது. முதல்வர் ச. ஜோசப் விஜய் நடித்திருக்கின்ற ஜனநாயக படம் வெளியீடு தமிழ்நாட்டிலே விஜய் ரசிகர்களுக்கோ கொண்டாட்டம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ திண்டாட்டம், மாணவர்களுக்கோ போராட்டம், நீட் ஒழிப்பு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. தாவேக அரசில் தமிழக காவல்துறையினுடைய கட்டமைப்பு வசதி மேம்படுத்த தரவில்லை என்பதால் இன்றைக்கு ஆங்காங்கே ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க திணறி வருகிறது போலீசார். ஜனநாயகத்தை காப்பாற்ற ச. ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் வெளியிட்ட ஜனநாயக படத்தில பாதுகாப்பு அளிக்க கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் திணறுகிறது தமிழக போலீசார். தமிழக காவல்துறையில 1,35,500 மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 1,20,000 பேர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இந்த நிலையிலே விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் அதிரடிப்படை, கஞ்சா புகையிலை பொருட்களை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை என அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படுவதற்காக இவற்றுக்கென காவல்துறையிலே புதிதாக ஆட்களை தேர்வு செய்யாமல் ஏற்கனவே அன்றாட பணியிலே இருக்கும் போலீசாரே மாற்று பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தினமும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், கோயில் திருவிழாக்கள், விஐபிகளின் பாதுகாப்பு, நீதிமன்ற பணி, மாற்று பணி, ரோந்து பணி, அவசர விடுமுறை போன்ற இத்தனை நிகழ்வுகளையும் குறைந்த எண்ணிக்கையிலான போலீசாருடன் தான் காவல் நிலையங்களிலே பணிபுரிகின்றனர். மேலும் மகளிர் காவல் நிலையங்களில் ஆட்கள் பற்றாக்குறையால் போக்சோ வழக்குகளை கையாளுவதிலும் சிக்கல் நிலவுகிறது. இதற்கிடையில சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, குற்றத்தடுப்பு, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு, பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல், கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பு, ரவுடிகளை ஒடுக்குதல் போன்ற நடவடிக்கைக்கு போதிய கட்டமைப்பு வசதியின்றி ஒவ்வொரு நாளும் போலீசார் திணறி வருவதோடு இன்றைக்கு ஜனநாயக படம் ஆயிரக்கணக்கான தியேட்டர்களை வெளியீடு, அத்தனை தியேட்டர்களையும் ஜனநாயகத்தை பாதுகாக்க திணறி வருகிறது தமிழக போலீஸ்.